ஹலோ ஒசூர் மக்களே, ஒசூர்ல லேண்ட் அதாவது ஒரு சொந்த வீடோ சொந்த இடமோ வாங்கினது உங்களுக்கான இன்ட்ரெஸ்டா இல்ல அதுக்கான ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப நம்ம வந்திருக்க இடம் அதுக்காக தாங்க. லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேயே 50 இயர்ஸா இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். பல வருஷமா சொந்த வீடு வாங்கணுன்ற கனவுல இருக்கீங்களா? அப்ப அதே பல வருஷமா அதே ஃபீல்டுல இருக்க ஒருத்தர் கிட்ட நம்ம போய் சஜஷன் கேட்கலாம் வாங்க. சோ நம்ம இங்க கேசவமூர்த்தி சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஹலோ சார். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஃபியூ டீடைல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நம்ம உப்கார் டெவலப்பர் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு இயர்ஸ் ஆகுதுங்க சார்? கார்த்திக், இது நம்ம ஒரு 50 ஆண்டுகளா இந்த வீட்ல தான் இருக்கோம். 50 இயர்ஸா? 50 இயர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன் அண்ட் அரௌண்ட் பெங்களூர், ஒசூர். ஓகே, பெங்களூர். எவ்வளவு ஃபேசஸ் போயிருக்கீங்க சார் ஒசூர்ல மட்டும்? ஒசூர்ல கிட்ட மோர் தென் 15 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 15. ஓகே, 115 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே சார். மத்தது பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து வெறும் லேண்ட் மட்டுங்களா இல்ல லேண்ட் அண்ட் பில்ட் அப் ரெண்டுமே நம்ம இல்ல, பேசிக்கலி நம்ம பிளாட்டட் டெவலப்பர்ஸ் லேஅவுட் எல்லாம் டெவலப் பண்ணி சேல் பண்ணுவோம். சரிங்க. சோ இன் கேஸ் யாராவது கஸ்டமர் விருப்பப்பட்டாங்களா, பில்டர்ஸ் டை அப் இருக்குது, அவங்க கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு எப்படி விருப்பப்படுமோ அந்த மாதிரி நம்ம இந்த பேங்க் லோன் எல்லாம் எப்படி சார் நம்ம பண்ணி? பேங்க் லோன்ஸ் அப் டு ஒரு 70-75% லோன் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் அவங்க சிபில் ஸ்கோர், எலிஜிபிலிட்டி அது பொறுத்ததா. எஸ், கண்டிப்பா. எஸ், லீகல் லோன் நம்மளே பாத்துக்கறாங்களா சார் இல்ல அது ஏதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம? இல்ல, ஆஸ் இப்போ வந்து சைட் பாக்குவாங்க, அவங்களுக்கு சைட் பிடிச்சிச்சுன்னா எந்த சைட் புக் பண்றாங்களோ அந்த சைட் எந்த சர்வே நம்பர்ல வருதோ அது பார்த்து அவங்களுக்கு ஒரு லீகல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்க அது கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட கொடுத்து அவங்க ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபர்தர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லோனுக்கு பின்ன லீகல் என்ன ஒண்ணுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணி நம்மளே பண்ணி தரோம். அப்ப எண்ட் டு எண்ட் அந்த கீ மட்டும் அமௌண்ட் பே பண்ணிட்டு கீ மட்டும் வாங்கிட்டு போற மாதிரி அவ்வளவுதானே சார்? இப்போ டியூப்ளெக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஏதாவது பண்றோமா சார் இல்ல அது ஆஸ் எ பிளாட் அவங்க கஸ்டமைசேஷன் அவங்க விருப்பம். அது பேசிக்கலா நம்ம பிளாட் சேல் பண்ணுவோம், அது அவங்களுடைய விருப்பம். அவங்க டியூப்ளெக்ஸ் பண்றாங்களா சிம்ப்ளெக்ஸ் பண்றாங்களா அவங்க விருப்பப்படி அவங்க பண்ணிக்கலாம். ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குவாங்க, ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வைக்குவாங்க லேண்ட்ல. சில நாளுக்கு அடுத்து அப்ரிசியேஷன் வந்தப்போ அவங்க சேல் பண்ணுவாங்க இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய விருப்பம். சார் இந்த இபி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி பாருங்க, இது வந்து உப்கார் ஹேபிடேட் ஃபேஸ் 3. இது பாத்தீங்களா, நம்ம ஜஸ்ட் இந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில ஆமா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டோட்டலா ஒரு 8 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். 8 ஏக்கர்ஸ்ல 137 யூனிட்ஸ் 30, 40, 30, 50 இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இது வந்து பிஎம்ஆர்டிஏ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், ரேரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது பாத்தீங்களா நம்ம லேஅவுட் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணிருக்கோம்னா கான்கிரீட் ரோடு போட்டிருக்கோம். 30 feet வைட் ரோடு, கான்கிரீட் ரோடு. எல்லா லேஅவுட் எல்லா சைட்டும் பிரிச்சு வச்சிருக்கோம். நேம் போர்டு இருக்கும், பவுண்டரி ஸ்டோன் போட்டிருக்கோம். பிளஸ் வாட்டர் லைன் கனெக்ஷன், இபி கனெக்ஷன் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் தான். பிளஸ் ட்ரைனேஜ், சீவேஜ், ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து எல்லாமே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்டிபி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், சீவேஜ் வாட்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போவோம். அங்கே ரீசைக்ளிங் ஆகி அந்த வாட்டர் வந்து நம்ம பார்க்குக்கு யூஸ் பண்ணிப்போம். நீங்க பார்க்கல நம்ம 8 ஏக்கர்ஸ் என்ன இருக்கு, சுத்தி நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு செக்யூரிட்டி பர்சன் இங்க ஃப்ரண்ட்ல ஆர்ச் வரும். சரி. சோ நம்ம வந்து பார்த்த half an hourலயே பாத்தீங்கன்னா ஒசூர் பெங்களூர் சைடுல இருந்து நிறைய பேர் சைட் விசிட்டிங் வந்துட்டாங்க. நீங்களே பேக் சைட்ல பார்க்கலாம். சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்பர்ட்டியை உங்க நேமுக்கு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். இப்ப நம்ம கஸ்டமர் வந்து சைட் சீயிங் வராரு, என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன டீடைல் நீங்க சொல்லுங்க. ஆமா கார்த்திக், பாருங்க இப்போ ஸ்கிரீன் மேல் வர நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் கஸ்டமர் கால் பண்ணாலே நம்ம யாராவது ஒருத்தர் பிக் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸ்ல நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் பிக் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். அவங்க ஏதாவது நம்ம வரணும் சைட் பார்க்கணும்னு சொன்னாங்களா, நம்ம இங்க அத்திபேல டோல் பக்கத்துலயே ஆபீஸ் இருக்கு, மெயின் ஹைவேல. மற்றபடி ஜெயநகர்ல ஹெட் ஆஃபீஸ். இந்த 2 பிரான்ச் நீங்க எங்க வந்து ஆபீஸ் மீட் பண்ணாலும் நம்ம உங்களை கூப்பிட்டு வரோம். இல்ல ஆந்தி வேலை பிக் பண்ணணும்னா ஆந்தி வேலை பிக் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூப்பிட்டு வந்து காட்டுவோம், பிக்கப் அண்ட் டிராப் கொடுப்போம். பிளஸ் அவங்க எந்த சைட் இப்போ ஏதோ ஒரு சைட் செலக்ட் பண்ணாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த சைட்டை புக் பண்ணலாம். ஸோ அந்த சைட் புக் பண்ணி அவங்க பேர்ல அக்ரிமெண்ட் போட்டோம். பிளஸ் ஒரு 70-75% வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி வந்தாங்க லோனும் பண்ணி கொடுத்துருவோம். லீகல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க புக் பண்ண அன்னைக்கு அந்த சைட்டுடைய ஒரு செட் ஆஃப் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்க கொண்டு போய் அவங்க லீகல் அட்வைஸ் செக் பண்ணி ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். சைட்டை பத்தி சொன்னோம்னா இது பிஎம்ஆர்டி அப்ரூவ்டு ரேரா ரெஜிஸ்டர் ப்ராப்பர்ட்டி. டோட்டல் 8 ஏக்கர்ஸ்ல 137 யூனிட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். எல்லா சைட்டு பாத்தீங்களா நம்பர் பிளேட் இருக்கும், பவுண்டரி ஸ்டோன்ஸ் போட்டு பிரிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் அவங்களுக்கு எல்லா சைட்ஸ் முன்னாடியும் ஒரு பிளான்டேஷன் ட்ரீங் இருக்கும், செடிங்க இருக்கும். பிளஸ் ஃபுட்பாத் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஜாகிங் ட்ராக் மாதிரி கொடுப்போம். அதே போல ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து வாட்டர் லைன் கனெக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி சைடுக்கு வாட்டர் வரும். 24 hours. எஸ்.
ட்ரைனேஜ் சிஸ்டமும், அப்புறம் அவங்க ரோடெல்லாம் எதுக்குமே டிக் பண்ற அவசியமே இருக்காது. வீட்டு முன்னாடியே அவங்களுக்கு இபி கனெக்ஷன் இருக்கும், எல்லாமே சீவேஜ் வாட்டர் லைன் எல்லாமே வீட்டு முன்னாடியே கனெக்ஷன் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபேஸ்ல கிடைக்கும் சார்? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லாமே ஃபேஸஸ்ல எல்லாமே. இப்போ ஏற்கனவே இது 137 யூனிட்ஸ்ல இது ஒரு 50 வரைக்கும் சைட் புக் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி 50 புக்ட் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட். ஓகே, மீதி வந்து அவங்க வந்து பார்த்தாங்களா எது வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ டைமென்ஷன் சார்? டைமென்ஷன்ஸ் வந்து பாருங்க 30 40 இந்த 30 50. ஓகே, அப்புறம் பின்ன கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கும் ஆல் டிமென்ஷன் சைட்ஸ். ஓகே ஓகே சார். அப்புறம் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டு இங்க ஃபீடர் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபீடர் பாக்ஸ் சேஃப்டிக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்திருக்கோம். லைன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆமா, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வீடு கட்டும்போது எல்லாம் சில பேர் எல்லாம் இது பண்ணும். அதுக்காக நம்ம பண்ணி அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஸோ இருக்க 137 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 50 யூனிட்ஸ் நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 87 மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு ஃபார் புக்கிங். ஸோ அந்த 87 பிளாட்ஸ்ல ஒரு பிளாட்டை புக் பண்ணி உங்க கனவை நீங்க நினைவாக்கிக்கோங்க. சார் நம்ம ஃபேஸ் 3ல இருந்து எவ்வளோ ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் பிளாட்? ஸோ இது வந்து நம்ம 4000 rupees per square feet வேஸ்ட் ப்ரைஸ் 4000 சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ரீமியம் சார்ஜஸ் இருக்கும். கார்னர் பிளாட்ஸ் எல்லாம் ப்ரீமியம் சார்ஜஸ் இருக்கும், 10% அப்படி எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்ஆர்டி அப்ரூவ்ட் வேற ரிஜிஸ்டர் ஆன ப்ராப்பர்ட்டி. இது கர்நாடகாவில் வரும், பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்ல பார்த்தீங்களா, இது பக்கத்துலேயே தான் ஒரு 50 மீட்டர்ஸ்ல நம்ம 3000 ரூபாயிலே ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிடிசிபி அப்ரூவ்டு. அது வந்து ஒசூர்ல ரெஜிஸ்ட்ரேஷன். இது பார்டர், இது கர்நாடகா வரும், தமிழ்நாடு பார்டர். வாங்க அது கட்டுற, அது பாருங்க. நம்மளுக்கு நெகோஷியபிள் கண்டிப்பா சேனல் ரெஃபர் பண்ணி வரட்டா கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி போறீங்க. சார் இப்போ நம்ம கிட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் பட்ஜெட்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த ப்ராஜெக்ட் பத்தியும் நம்மளுக்கு கொஞ்சம் டீடைல் ஷேர் பண்ணுங்க. இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து பேர் உப்கார் கார்டேனியா. இது வந்து டோட்டலா நம்மளுக்கு வந்து 180 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு சார். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 24 ஏக்கர்ஸ் அப்ரூவ் வாங்கியிருக்கோம், டிடிசிபி அப்ரூவ்டு. எஸ், 347 யூனிட்ஸ் இருக்கு சார் இதுல. ஸோ 30க்கு 50, 30 60 பிளஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு டைமென்ஷன் அது எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட. எஸ் எஸ். இதுல பார்த்தா சேம் அம்யூனிட்டிஸ் தான் கொடுத்துருக்கோம். கான்கிரீட் ரோடு 40 feet 30 feet வைட் கான்கிரீட் ரோடு. பிளஸ் வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், எஸ்டிபி இருக்கும். இங்க பிட் சிஸ்டம் தேவைப்படாது சார். எஸ்டிபியில் கனெக்ட் பண்ண எஸ்டிபி போயிடும். முன்ன சைட் இது மார்க்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், வந்த நீட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம லேண்ட் என்ன இருக்குதோ நீங்கள் சுற்றி பார்த்தா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் செக்யூரிட்டிக்கு. ப்ளஸ் எல்லா இது செடிங்கோ இதுங்கெல்லாம் எல்லா வீட்டு முன்னாடியும் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே. பட் இது வந்து நம்மளுக்கு ஒசூர் சரௌண்டிங்ல வருது. ஒசூர் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். எஸ், ரெண்டுமே பார்டர் பக்கமா தான் இருக்கும். யாரோ கர்நாடகால தான் வேணும் நம்மளுக்கு பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராஜெக்ட் வாங்கலாம். இல்ல நம்ம தமிழ்நாடு சைடுல கார்டனியா ப்ராஜெக்ட் இது 3000 க்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவேலபிளா இருக்கு. கண்டிப்பா சார். அது டிவிஎஸ் பிளான்ட்க்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் டிவிஎஸ். இங்க இருந்து நீங்க ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர்ஸ் தான். ரிங் ரோடு 1.5 கிலோமீட்டர் ரிங் ரோடு வரும். இப்போ புது ஹைவே பண்ணிட்டு இருக்கா இல்லைங்களா 844, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர்ஸ்லயே நமக்கு வந்து நேஷனல் ஹைவே. ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ நம்ம உப்கார் ஹேபிடேட்டும் கார்டனியாவும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிட்டியில் தாங்க இருக்கு. ஜஸ்ட் இந்த பக்கம் 5.5 கிலோமீட்டர்ஸில் ஒசூர் பஸ் ஸ்டாண்டும், இந்த பக்கம் 4.5 கிலோமீட்டர்ஸில் அத்திப்பள்ளியுமே நம்மளுக்கு வந்துருது. ஸோ டிவிஎஸ் பிளான்ட்டுக்கு ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோவை சேவ் பண்றது மட்டும் இல்லாமல் லேண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.